சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சென்னையில நள்ளிரவில் இருந்தே பரவலாக மழை பெய்து வருகிறது. நீங்க தற்பொழுது எந்த இடத்துல இருக்கீங்க? அங்கு மழையினால மக்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்தித்து வராங்க? என்ன விவரம்? தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் நேற்று இரவு முதலே தொடங்கிய மழை தொடர்ச்சியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருந்து வருகிறது. நாம் மத்திய கைலாஸ் பகுதியில் இருக்கிறோம். ஓஎம்ஆர் பகுதியின் மைய பகுதியாக இந்த இடத்தில் இருந்தால் ஓஎம்ஆர் பகுதிக்கு செல்வதும், அதே போன்று புறநகர் பகுதியிலிருந்து சென்னை நகருக்கு உள்ளே வரக்கூடிய இந்த இடத்தில்தான் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் காட்சிகளை ஒளிப்பதிவாளர் தங்கதுரை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடர் மழை காரணமாக இந்த பகுதியில், அதாவது காலை ஒரு 8:30 மணியிலிருந்து போக்குவரத்து நெரிசல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர் மழை காரணமாக வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்கிறோம். தற்போது பீக் ஹவர்ஸ் நேரம். இன்று சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்திருந்தாலும் கல்லூரிகள், அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் வழக்கமாக பணிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக, அதாவது புதுச்சேரி ஈசிஆர் பகுதியிலிருந்து வரக்கூடிய அரசு பேருந்துகளும் இந்த வழியாக கோயம்பேடு பகுதிக்கு செல்ல வேண்டும். தொடர் மழை இருக்கக்கூடிய காரணமாகவே போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. ஓஎம்ஆர் பகுதியிலிருந்து ஓஎம்ஆர், மத்திய கைலாஸ், சென்னை ஐஐடி இந்த 1.5 கிலோமீட்டர் வருவதற்கு கிட்டத்தட்ட 25 நிமிடத்திலிருந்து 40 நிமிடம் ஆவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். பல இடங்களில் தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. இங்கிருந்து அருகில் டைட்டில் பார்க், திருவான்மியூர் பகுதியெல்லாம் கூட போக்குவரத்து நெரிசல் இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக மழை இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இருப்பதாக காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கும், அதே போன்று வாகன ஓட்டிகள் சிரமம் எதுவும் இல்லாமல் இருப்பதற்காக நடவடிக்கை எடுத்து வருவதாக போக்குவரத்து காவலர்களும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய கைலாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சிக்னல் தொடர்ச்சியாக இயங்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், மழை நீடிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம் இல்லாமல் இந்த பகுதியில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மழை காலத்தில் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் போக்குவரத்து காவலர்களும் தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இங்கு ஏற்பட்டு வரக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணியிலும் ஈடுபட்டு வராங்க. அருணா, வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.